பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா லைலத்துல் கத்ருடைய நாள்ல இருந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இன்னைக்கு இப்போது கூட பாத்தீங்கன்னா மழையெல்லாம் தூரி இருக்கு. பொதுவா லைலத்துல் கத்ருடைய ஒரு அறிகுறியாக சொல்லக்கூடிய சில விஷயங்கள்ல அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய மழையும் ஒன்றாக இருக்கு. சுபஹானல்லாஹ். நமக்கு ஒற்றைப்படை இரவுகள்ல லைலத்துல் கத்ர் இருக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த 27ங்கிறது ரொம்ப ஸ்பெஷலா இருக்குது. நம்ம அந்த இரவுலதான் இருந்துட்டு இருக்கோம். இந்த இரவு பகல் இரண்டுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். நீங்க இந்த சூறாவை என்ன பண்ணுங்க, ஓதிக்கொள்ளுங்க. அந்த சூறா தான் சூறா லைலத்துல் கத்ருடைய அந்த கதிர் சூறா. ஃபர்ஸ்ட் இந்த சூறாங்கிறது ரொம்ப சின்னதுதான், நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், நீங்க பார்த்து ஓதிக்கலாம். ஆனா அந்த சூறாவை இன்னைக்கு இரவாது என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா குர்ஆன் அப்படிங்கிறது நமக்கு சும்மா பார்த்து ஒப்பிக்கிற மாதிரியோ இல்ல பார்த்து சும்மா மந்திர மாதிரி ஓதுறதுக்கு இறக்கப்படல. அதுல இருக்கக்கூடிய ஆழ்ந்த அர்த்தங்கள் தான் நமக்கு என்ன பண்ணும், ஒரு நேர்வழியை தரும். அல்லாஹ் அப்படிதான் இறக்குனா. நமக்கு அரபி தெரியாதனால நம்ம புரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே சும்மா பார்த்து பார்த்து ஓதிட்டு இருக்கோம். ஆனா ஓதுறதை விட புரிந்து ஓதுவதுதான் அதிக நன்மை தரும். இந்த சூறாவை குறைந்தது ஒரு 3 தடவையாவது ஓதிட்டு இன்னைக்கு துவா செய்யுங்க. அதே சமயத்துல இந்த சூறால என்ன இருக்குது அப்படிங்கறத நான் சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாவே சொல்லிடுறேன். ஆனா ரொம்ப சிறப்பான சூறா பாருங்க. இன்னா அன்ஜல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அல்லாஹ் என்ன சொல்லிட்டான் முதல் வசனத்திலேயே, நாம் இதனை லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எதை பத்தி சொல்றான் இதனைங்கிறானே அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் குர்ஆன். அல்லாஹ் குர்ஆனை லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கியதாக அல்லாஹ்வே சொல்றான். பாத்துக்கோங்க. இந்த இடத்துல நோட் பண்ணுங்க. நான் அடுத்து கடைசியா வரும்போது ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல குர்ஆன் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தல அப்படிங்கறதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்வேன். அடுத்தது வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். உங்களுக்கு லைலத்துல் கத்ர் என்றால் என்னன்னு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான். முதல்ல என்ன சொல்லிட்டான், முதல் ஆயத்திலேயே இன்னா அன்ஜல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்துருச்சு. லைலத்துல் கத்ருடைய இரவுலதான் நம்ம குர்ஆனை இறக்கிட்டோம்னு சொல்லிட்டான். ஆனா சொன்னதுக்கு அப்புறம் அந்த கதிருடைய இரவை பத்தி எல்லாம் பேசுறான் பாருங்க. குர்ஆனை பத்தி பேசல, மறுபடியும் அந்த இரவை பத்தி எல்லாம் பேசுறான். ஓமா அதுராக மா லைலத்துல் கத்ர். அந்த லைலத்துல் கத்ர் இரவை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாம் ஆர்வம் மூட்டுறான். இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வரேன். நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா எங்க வீட்டுக்கிட்ட அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். பொதுவா எங்க வீட்டுக்கிட்ட நேத்து இப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க சாதாரணமா பாத்துட்டு இருப்பீங்க. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா, நேத்து கொஞ்ச நேரத்துல அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அப்படியே அந்த ஒரு ஆர்வம் வரும் பாருங்க உங்களுக்கு. அந்த ஆர்வத்தை தான் அல்லாஹ் இந்த இடத்துல தூண்டுறான். அல்லாஹ் நாடி இருந்தா இந்த இடத்துல கேள்வி கேட்காமயே சொல்லிருக்க முடியும் பதில. ஆனா கேள்வியை கேட்டு ஆர்வத்தை தூண்டி அடுத்த வரியில பதில் சொல்றான் பாருங்க. லைலத்துல் கத்ரி ஹைருன் மின் அல்ஃபி ஷஹர். அவனே பதில் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான், இந்த லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற 1000 மாதங்களை விட சிறந்ததுன்ட்டு. சுபஹானல்லாஹ். ஒரு இரவு 1000 மாசத்துக்கு சிறப்பா நினைச்சு பாருங்க. நம்மளுடைய ஆயுள் காலத்துல ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம், வெறும் 12 மாசம் தான். சரி 1000 மாசம் எத்தனை வருஷம் வருங்கிறீங்க, ஒரு 83 வருஷம் வரும். இன்னைக்கு காலகட்டத்துல 83 வருஷம் ஒரு மனிதன் வாழ்றானா, கண்டிப்பா நபி அவர்களுடைய உம்மத்துகளுக்கு எல்லாம் ஆயுள் காலமே 60 தான். அப்படிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் எச்சு கம்மி வாழ்றாங்களோ தவிர 83 வருஷத்துல யாரும் வாழ்றது இல்ல. ஆனா லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இரவு. அந்த இரவுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துட்டான் மதிப்பு, 1000 மாதங்களை விட விட அப்படின்னு அர்த்தம், அதை விட ஜாஸ்தின்னு அர்த்தம். அப்ப அது 83 வருஷத்துக்கும் அதிகமான அளவுக்குன்னு அர்த்தம், மதிப்பான ஒரு இரவு. ஏன் அல்லாஹ் நமக்கு இப்படி ஒண்ணு கொடுத்துருக்கான் ஒரு இரவுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நமக்கு ஆயுள் காலம் கம்மியா இருக்குது. நாம முந்திய வாழ்ந்த சமுதாயத்தோடு பாத்தீங்கன்னா நன்மைகள்லாம் எச்சா செய்ய முடியாது. ஏன்னா 50 வருஷம் வாழ்றவங்க தொழுகிறதும் நோன்பு வைக்கிறதும் 500 வருஷம் வாழ்ந்தவங்க தொழுகிறதும் நோன்பு வைக்கிறதும் ஒன்னா கிடையாது. அவங்க அதிகமா வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நோன்புலயே கழிச்சிருப்பாங்க. அப்ப நம்மளுடைய உம்மத்து என்ன ஆயிரும், அங்க நாளைக்கு மறுமையில நன்மை கம்மியானவர்களாக ஆயிருவோங்கிறதுனால அல்லாஹ் உங்களுக்கு ஆயில தான் குறைச்சேன், ஆனா கொடுக்கக்கூடிய நாளை என்ன பண்ணிருக்கேன், பன்மடங்கு ஆக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இரவு 1000 மாசத்துக்கு சமமாக்குறான் அல்லாஹ். இத நமக்கு ஒரு பாக்கியமா அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு இரவை மிஸ் பண்றது இந்த வருஷத்துல நீங்க 1000 மாசத்துடைய நன்மையை மிஸ் பண்றதுக்கான சமம். அல்லாஹ் காப்பாத்தணும், நவுதுபில்லா. அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. வருஷத்துல ஒரு தடவை இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான். இம்மை மறுமைக்கு நம்ம வெற்றி பெற்றுக் கொள்வோம். சரி, அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. அந்த அன்னைக்கு என்ன ஆகும், தனஸ்ஸுலுல் மலாயிகத்தி வர்ரூஹு ஃபீஹா. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த இரவுல அல்லாஹ் என்ன பண்றான், மலக்குகளை அனுப்புகிறான். இன்னும் அதுல சொல்லப்படுகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜிப்ரீலும் வருகிறார்கள். மாஷா அல்லாஹ். அதாவது நபிமார்களுக்கெல்லாம் தூது செய்தியை கொண்டு ஒரு மலக்கு தான் ஜிப்ரீல். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அதுல ஜிப்ரீல் அவர்களுக்கு வேதத்தை எத்தி வைக்கக்கூடிய பொறுப்பு. அவங்க எதுக்கு இப்ப வரணும்,
அவங்களுக்கு தான் வந்து மலக்குமார்கள் வந்து இப்ப வந்து நபிமார்கள் இல்லாதனால அவங்களுக்கு அந்த தூது செய்தியை எத்தி வைக்கக்கூடிய தேவையே இல்லையே அப்படின்னு கேட்டா, ஆமா, நபி அவர்களுக்கு பின்னாடி அவர்கள் வரவே இல்லை. ஆனா வருடத்துல ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவுல மட்டும் அவர்கள் வராங்க. மாஷா அல்லாஹ். அது எப்படி வராங்க பாருங்க, மலக்குகளுடைய படைகளோடு வராங்களாமா. அத வந்து ஆலிம்கள் எப்படி தப்சீர் சொல்றாங்கன்னா, ஒரு கை மண் எடுத்துக்கோங்க, ஒரு கை மண் எடுத்துட்டீங்கன்னா அந்த கையில இருக்கக்கூடிய மண்ணை வந்து உங்களால எண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல வந்து அந்த தனித்தனி மண்ணை கூட நம்மளால பார்க்க முடியாது. ஒட்டுமொத்தமா தான் நம்ம மண்ணை கொத்தா பார்த்துட்டு இருக்கோம். தனித்தனி மண்ணை கூட நம்மளால கண்ணால பார்க்க முடியாதுன்னா அந்த அளவுக்கு இந்த உலகத்தை வந்து ஒரு கையா நினைச்சுக்கோங்க. அதுக்குள்ள வந்து வரக்கூடிய மலக்குமார்கள் வந்து அந்த மாதிரி இருப்பாங்களாமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வானத்துல இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களையும் அல்லாஹ் என்ன பண்றான், பூமிக்கு அனுப்புகிறான். அதோட வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வராங்க. பூமியே வந்து பாத்தீங்கன்னா மலக்குகளால நிரம்பப்பட்டிருக்குமாமா. மாஷா அல்லாஹ். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூமியே வந்து மலக்குகளால ஜாம் பேக் செய்யப்பட்டிருக்கும். அப்படியே சொல்லுவாங்கல்ல, என்ன இப்படி டைட்டா அடைச்சு வச்சிருக்க, வெடிச்சிரு மாட்டிருக்கு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மலக்குமார்கள் இன்னைக்கு இந்த உலகத்துல இறங்குறாங்க. இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த அளவுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கறது நம்ம சொல்லவே தேவையில்லை. அதை வந்து உணர்றதுக்காகத்தான் இந்த சூறாவுடைய தஃப்சீரை சொல்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்படி வர்றவங்க என்ன பண்றாங்க, இதுனி ரப்பிக்கும் மின்குள்ளி அம்ரு, அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு வராங்க. என்ன வராங்க, அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு வராங்க. நமக்கு இன்றைய நாள் தான் வந்து விதி எழுதப்படுகிறது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு என்னென்ன வந்து அல்லாஹ் கொடுப்பானோ அது அனைத்தையுமே இன்றைய தினம் வந்து அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், விதியாக தீர்மானித்து விடுவான். அதனால இந்த ஒரு இரவை, இந்த ஒரு நாளை நீங்க என்ன பண்ணும், யா அல்லாஹ் எனக்கு நல்ல விதியை எழுதி கொடு, யா அல்லாஹ் என்னுடைய காரியங்களை லேசாக்கி கொடு, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை அழித்து கொடு, யா அல்லாஹ் என்னை நரகவாசி இல்லாம வந்து காப்பாத்தி கொடுன்னு சொல்லிட்டு துஆல ஈடுபடுங்க, அமல்கள்ல ஈடுபடுங்க. அவங்க வந்து பார்க்கும்போது நம்ம திக்ருகள்ல இல்லாம இருந்தா நம்மளுடைய விதி எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அவர்கள் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, முசாஃபா கொடுத்துட்டு போவாங்க. அவங்க வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, அல்லாஹுடைய அருளையும் பரக்கத்தையும் இறக்கி வச்சுட்டு போவாங்க. அந்த நாள்ல நம்ம அமல் செய்யாம இருக்கலாமா? அந்த நாள்ல உட்காந்து நம்ம வெட்டியான விஷயத்த வந்து பாத்துட்டு இருக்கலாமா? வீணான விஷயத்தை பேசிட்டு இருக்கலாமா? அழகான துணிமணிகள் போடுவதிலும் வீதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா போய் சுத்துவதிலையும் நம்ம ஈடுபடலாமா? நீங்க நினைச்சு பாருங்க. ஏன்னா பல இடத்துல வந்து 27 அப்படிங்கிறது வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு ஏதோ வந்து என்ன பண்றாங்க, ஷாப்பிங்கான ஒரு நாளா ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணாதீங்க, அல்லாஹ் காப்பாத்துவானாக. அப்படி வர்றவங்க எவ்வளவு நேரம் இருப்பாங்கன்னு பாருங்க. சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஹில் ஃபஜ்ர், அவர்கள் ஃபஜ்ர் வரையும் இருப்பாங்க. எப்ப வராங்க, மக்ரீபுக்கு வராங்க. எப்ப போவாங்க, ஃபஜ்ருக்கு போவாங்க. அந்த இரவு முழுவதும் அவர்கள் இருப்பாங்க. அமல்களை மக்ரீப்ல இருந்து ஃபஜ்ர் வரை செய்யுங்க. நிறைய பேர் 10 மணிக்கு தான் அமல் செய்ய ஆரம்பிக்கிறோம். என்ன அமல் செய்யணும், திக்ரு ஓதுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச திக்ரு, உங்களுக்கு தெரிஞ்ச சலவாத் ஓதுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை கேளுங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைலத்துல் கத்ர் இரவுக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப ஃபஃபனி அந்த துவாவை ஓதிக்கிட்டே இருங்க. இன்னும் எல்லா அமலையும் செய்யலாம். ஏன்னா சஹாபாக்கள்ல ஒரு கூட்டத்தினர் குர்ஆன் ஓதிட்டே இருந்தாங்க, ஒரு கூட்டத்தினர் தொழுதுகிட்டே இருந்தாங்க, ஒரு கூட்டத்தினர் வந்து பாத்தீங்கன்னா திக்ரு செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க, சதகா செஞ்சாங்க. எல்லா நல்ல அமல்களும் இந்த இரவுல செய்யலாம். தொழுகை இல்லாதவர்கள் தொழுகையை தவிர எல்லாமே செய்யலாம். அல்லாஹ் காப்பாத்துவானாக. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சூறாவுடைய தஃப்சீரை நம்ம ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கோம், ஏன்னா டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன் கடைசியா. இந்த சூறால பாருங்க, முதல் 3 வரியிலுமே அல்லாஹ் லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர்னு சொல்லியிருக்கான். குர்ஆன்ல எந்த சூறாலையுமே அல்லாஹ் ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும் போது இப்படி அடுத்தடுத்த வரியில 3 தடவை பேரை சொல்ல மாட்டான். அந்த பெயரை வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அல்லாஹ் வந்து குர்ஆனுடைய பெயரை கூட அந்த இடத்துல சொல்லல. இதனை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னா அன்ஜல்னா ஹூ அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து குர்ஆனை குறிக்குது. அப்ப குர்ஆனை கூட அல்லாஹ் பேர் சொல்லி அதன் பக்கம் உங்க கவனத்தை திருப்பிடாதீங்க. இந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல வரல, லைலத்துல் கத்ரை பத்தி தான் சொல்ல வந்திருக்கேன். நல்லா காட்டுறதுக்காக இதை 3 தடவை சொல்லியிருக்கான். இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்ப நான் வந்து என்னுடைய யாரோ தெரிஞ்சவங்களை பத்தி உங்கள்கிட்ட பேசுறேன், முகமது அப்படிங்கக்கூடிய ஒரு நபரை பத்தி உங்கள்கிட்ட பேசுறேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன், என்னுடைய தம்பி முகமது இருக்கான் பாரு, அவன் ரொம்ப தொழுகையாளி. அவன் என்ன பண்ணுவான், நேரமா காலையில எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுதுருவான். 5 நேர வக்கத்துக்குமே அவன் வந்து ஜமாத்துல தான் தொழுவான் அப்படின்னு அவனை பத்தி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து நடுவுல என்னென்ன யூஸ் பண்ணேன், அவன் தான் யூஸ் பண்ணேன். முதல்ல தான் என்ன சொன்னேன், என்னுடைய தம்பி முகமது இருக்கிறான் பாருங்க அப்படின்னு ஆரம்பிச்சேன். ஆனா அல்லாஹ் வந்து நாடி இருந்தா இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவா ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது ஒரு தடவை தான் பேரை சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்கள பத்தி சொல்லும் போது அவன், அவள், அது அந்த மாதிரிதான் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் நாடி இருந்தா லைலத்துல் கத்ர் வந்து பாத்தீங்கன்னா பாக்கியமான இரவு, லைலத்துல் கத்ர் இரவுல தான் நம்ம குர்ஆனை இறக்கணும், லைலத்துல் கத்ர் இரவுல தான் நம்ம வந்து மலக்குகளை அனுப்பணும் அப்படின்னு சொல்லாம
லைலத்துல் கதிர் இரவை பத்தி ஒரு தடவை சொல்லிட்டு அந்த இரவில் நம்ம இதை செய்தோம், அந்த இரவில் நம்ம இதை செய்தோம் நல்லா சொல்லியிருக்க முடியும். அந்த இரவுன்னு கூட குறிக்காம அல்லாஹ் வந்து எல்லா இலக்கணத்தையும் விட அரபு இலக்கணத்துல மாறுபட்டதாக இந்த சூறா அமைந்திருக்குது. இந்த இலக்கணம் எதுக்குமே பொருந்தாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த இலக்கணம் அமைந்த ஒரு சூறாவின் மூலமாக லைலத்துல் கதிருடைய மகிமையை அல்லாஹ் காட்டியிருக்கான். 3 தடவை அல்லாஹ் சொல்லியிருக்கா. இப்படி எந்த சூறாவுமே குரான்ல வந்து இல்லவே இல்லை. இந்த சூறால வேற எதை பத்தியும் அல்லாஹ் பேசல, ஒரே ஒரு இரவை பத்தி தான் பேசியிருக்கான். குரான்ல வந்து பாத்தீங்கன்னா மத்த சூறாலாம் இருக்கு, ஹஜ் சூறா, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ இருக்கு, ஜும்மா சூறாலாம் இருக்கு. அதுல எல்லாம் அதை பத்தியும் பேசி மத்த விஷயத்தையும் பத்தி பேசுவான் அல்லாஹ். இதுல எதை பத்தியும் பேசல. அப்படின்னா இதுதான் சிறப்பான இரவு, இதுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல இபாதத் செய்யுங்க. நம்ம அடுத்தடுத்து என்னென்ன இபாதத்துகள் செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோவா போட்டு வச்சிருக்கோம். கீழே நான் கமெண்ட்ல கொடுக்குறேன், என்ன துவா ஓதணும், திக்ர் ஓதணும், என்ன தொழுகை நடத்தணும்ட்டு எல்லாம் பார்த்து செஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.